கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று கொடுத்த தேற்றரவாளனே இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவி நம் ஒவ்வொருடத்திலும் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் அவர் தானாக வரமாட்டார். நாம் வருந்தி அவரை அழைக்கும் போது அவர் நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ண அவர் விரும்புவார். எனவே ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் விரும்புவோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துவார். நாம் போகின்ற வழி சரி தவறு, வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போதும் அவருடைய கிருபை நம்மை நடத்தும். நம்மை அவ்வளவு அற்புதமாக ஆச்சரியமாய் நம்மை நடத்தும். அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாம் கீழ்ப்படிந்து காணப்படும் போது அவர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை நேர்த்தியாய் நடத்தி நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை கெட்டுப்போகாதபடி நம்மை காத்துக்கொள்வார். எந்தெந்த இடங்களில் நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் நாம் இருக்கின்ற இந்த தேசத்தில் நாம் சாட்சியாய் காணப்பட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. எனவே ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் அவரை நாம் துக்கப்படுத்தாதபடி அவரை எப்பொழுதும் சந்தோஷமாய் வைத்துக்கொள்வதில் கவனமாய் இருப்போம். அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளாகவே காணப்படுவோம். இந்த பொல்லாங்கான உலகை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்ததே இந்த பரிசுத்த ஆவியானவரே. அவரை எப்பொழுதும் நம்மோடு கூட வைத்து கொள்ளுவோம். அப்பொழுது எளிதாக இந்த உலகத்தை ஜெயித்து அவரோடு கூட நித்திய மகிமையில் காணப்பட முடியும். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.